ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு காலிஃப்ளவர் கிரேவி சப்பாத்திக்கு தொட்டுக்கிற மாதிரி எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை சோம்பெல்லாம் போட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் தக்காளி இதெல்லாம் நல்லா வதங்கினதும் ஒரு பெரிய வெங்காயமும் இஞ்சியும் பூண்டும் அரைச்ச பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதங்கின பிறகு அப்புறம் மசாலா தூள்லாம் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள், மல்லித்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா தூள் சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா கரைச்சி விட்ருக்கலாம். இது நல்லா கொதி வந்த பிறகு ஆல்ரெடி சுடுதண்ணியில் போட்டு வச்சுருக்க காலிஃப்ளவரை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தேங்காவுமே அரைச்சி சேர்த்துட்டு ஃபைனலாக கஸ்தூரி மேத்தி கொஞ்சமாக மல்லித்தலை தூவினா சூப்பரான காலிஃப்ளவர் கிரேவி ரெடி ஆயிரும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்லையுமே சொல்லுங்கள். நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.